தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்றோம். அதுதான் வந்து மேஷம் முதல் மீனம் வரை. ஒரு மனிதன் ஏன் மேஷத்துல பிறக்குறாங்க, அப்போ அவங்க எந்த வலையில சிக்க போறாங்க, அவங்க வாழ்க்கையில இருந்து எப்படி ரிலீவ் ஆகணும். ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு செய்யாத கடமைய திரும்ப முடிக்கிறதுக்காக பிறந்த ஒரு பிறப்பு, இல்லைன்னா வாழ்க்கை பாடம், வாழ்க்கை அனுபவத்துக்காக நம்ம பிறக்கிறோம். எல்லாருமே வந்து கடமையை முடிக்கதான் பிறந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. இந்த கால புருஷ தத்துவம் இன்னும் அவங்களுக்கு ஜேர்னி இருக்கு, இல்ல இதோட இந்த ஜென்மம் அவங்களுக்கு முடியுது, திரும்ப மறு ஜென்மம் கிடையாது அப்படின்ற ராசிகளும் இருக்காங்க. அப்போ இந்த ஜென்மத்திலே இதை முடிச்சுக்கோங்க, இதுக்கான பதில நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற விஷயம்தான் கால புருஷ தத்துவம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இது உலகளாவிய ஒரு அறிவு. இதுதான் வந்து கால புருஷ தத்துவம். மனிதன் பிறப்பில இருந்தே கொஞ்ச நாள்ல தேட ஆரம்பிச்சிருவான். நம்ம ஏன் பிறந்தோம், நம்மளுடைய ஐடென்டிபிகேஷன் என்ன, நான் யாரு. ஒரு குழந்தை பருவத்துல இருந்து ஒவ்வொரு விஷயமா மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு ஆசை பாசங்கள் இருக்கும். ஆனா விதி வேற ஒரு வழியில கூட்டிட்டு போகும். கால புருஷன் அப்படின்னும் பொழுது காலம் அப்படின்றது நேரம், புருஷன் அப்படின்றது ஒரு மனிதனை சொல்லக்கூடியது. இதுதான் வந்து கால புருஷன். இந்த காலத்துல இந்த மனிதன் பிறக்கிறான் அப்படின்றதுதான். எப்படி வந்து 24 மணி நேரத்தை 12 மணி நேரமா பிரிச்சாங்களோ அதுதான் வந்து இந்த 12 ராசிகள். சோ இந்த கால புருஷ தத்துவத்துல இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்த விஷயம் பண்ணலாம், இந்த விஷயம் பண்ணக்கூடாது, இவங்க இதுக்காக தான் பிறந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கான கால புருஷ தத்துவம் ரகசியம் அப்படின்னா என்ன, அதாவது எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாமே என்னதாங்க தேடி வருது அப்படின்னு புலம்புற ராசியே இந்த துலாம் ராசி தான். துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்ல நேரமே வராதா, எது செஞ்சாலும் தடங்கலாவது. இந்த கால புருஷ தத்துவத்தின் படி துலாம் ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான வலை இருக்கும். சில பேருக்கு படிப்பு பாதியிலே போயிடுது, சில பேர் வேலைக்காக நான் ட்ரை பண்றேன், எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, என்னை தேடி வந்த வேலையை தான் பாக்குறேன் அப்படின்னு நிறைய துலாம் ராசி என்பவர்கள் வலையில சிக்கி தவிக்கிறாங்க. இந்த கால புருஷ தத்துவத்தின் ரகசியத்தை பொறுத்து உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன, இந்த துலாம் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி விஷ்ணு இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டவங்க. இவங்க வந்து இவங்களுடைய பிறப்பே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கோ ஒரு காம்ப்ளிகேஷன்ல பிறக்கக்கூடிய குழந்தையா இருப்பாங்க. ஆனா நல்லபடியா பிறந்துருவாங்க. அவங்க வந்து இந்த குழந்தை கருவுற்றதுல இருந்தே இந்த காலபுருஷ தத்துவத்தின் படி இந்த துலாம் எப்படி உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல மூதாதையவர் யாராவது வந்து இறந்திருப்பாங்க. தாத்தாவோ பாட்டியோ இல்ல கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தாலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க இறந்திருப்பாங்க. இறந்த உடனே வந்து இந்த குழந்தை உருவாகும், இல்ல இந்த குழந்தை உருவான நேரத்துல அவங்க இருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த ஓல்டு சோல்ஸ், இந்த குழந்தைகளா திரும்ப வந்து பிறக்குறாங்க. இதுதான் வந்து காலபுருஷ தத்துவம். அவங்க முன்னோர்கள் ஏன் திரும்ப வந்து பிறக்குறாங்கன்னா சில விஷயங்கள் நியாய தர்மங்கள் இல்லாம அவங்க இருந்திருக்கலாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமோச்சனம் கிடைச்சி அப்படியே கிளம்ப வேண்டிய ஒரு தருணத்துல விட்டக்குறை தொட்டக்குறை அப்படின்னு மீண்டும் வந்து பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே தவறுகளை திரும்பவும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவங்க வந்து பிறப்பாங்க. அப்போ இயற்கையாகவே துலாம்க்கு என்ன ஒரு அமைப்புனா தன்னை எந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி மத்தவங்களை சந்தோஷமா வச்சிருக்க முடியுமோ அவ்வளோ வேலையும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் பண்ணுவாங்க. தன்னை தானே அவங்க வந்து ரொம்ப கீழே இறங்கி போவாங்க. இவங்களை நேசிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து எடுத்தறிஞ்சு பேசக்கூடியவங்களா துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய துயரங்களை ஃபேஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி யாரையும் காட்டி கொடுக்காம நியாயமா என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா காட்டி கொடுத்துருக்கணும். எது நியாயமோ எது தர்மமோ அதன்படி இருக்கணும். அப்போ சில விஷயத்திலாம் இந்த துலாம் ராசி குழந்தைகள் தான் மாட்டிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்கள நம்ம மாட்டி விடக்கூடாது அப்படின்லாம் வந்து சத்தம் இல்லாம வந்துருவாங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். ஏன்னா மத்தவங்க வந்து நல்லா இருக்கணும், அதாவது மத்தவங்களுக்காக வாழ்றவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க வாழ்க்கையில இவங்க கஷ்டப்பட்டா கூட மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்க அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைய வெளியே சொன்னா அதுக்கு சம்பந்தமானவங்க பாதிக்கப்படுவாங்கன்னு அந்த பிரச்சனையை இவங்க சொல்லவே மாட்டாங்க. அந்த இடத்துல தர்மம் உடைஞ்சு போகுது. இதுதான் வந்து காலபுருஷ தத்துவம் சொல்றது. என்னன்னா மனிதர்களை எடை போட கத்துக்கணும். இதுதான் வந்து துலாம் ராசி அன்பர்கள் தெரிஞ்சுக்கணும்.
எதுக்காக ஃபீல் பண்றாங்கன்னே தெரியாது. ஒரு வாழ்க்கையில ஒரு லைஃப்ல ஒரு கோல் சில பேருக்கு இருக்காது. மேக்சிமம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எல்லாமே கிடைச்சுக்கிட்டே இருக்கும். என்ன இந்த காலபுருஷ தத்துவம் சொல்லுதுன்னா, உனக்காக நீ வாழணும், உன்னை மட்டும்தான் நீ நம்பணும். அதாவது இந்த கான்பிடன்ஸ் அப்படின்றது, செல்ஃப் கான்பிடன்ஸ் துலாம்க்கு அவ்வளவு சீக்கிரம் வரவே வராது. யாரோ ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ்குள்ள போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து இவங்களை மோட்டிவேட் பண்ணி 2 பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய அமைப்பு, ஒரு துணை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு துணை இருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய கெரியர் லைஃப்லாம் கொஞ்சம் சக்சஸ் ஆகி போகக்கூடிய அமைப்பு. யாரோ ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணக்கூடிய அமைப்புல இருந்தா டெவலப் ஆவாங்க. இல்லைன்னா எனக்கு இது போதும் அப்படின்ற அமைப்புல இருந்துருவாங்க. எது செஞ்சாலும் மகாலட்சுமி வழிபாடு. இவங்க எது செஞ்சாலுமே அழகு. ஆனா தன்னை கெடுத்துக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு காலபுருஷ தத்துவம் சொல்லுது. கடவுள் எல்லாமே கொடுத்திருந்தாலும் ஒவ்வொரு பாகமா தனித்தானே கெடுக்கும் சொல்லலாம். எப்போ கெடுக்கும் அப்படின்னா, எப்போ இவங்க கலை சம்பந்த விஷயங்கள்ல தொடாம இருக்காங்களோ. இவங்கெல்லாம் வந்து மியூசிக், வீணை, இந்த சரஸ்வதி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டச் பண்ணணும். அந்த நாலேஜ், இந்த மாதிரி ஹிடன் நாலேஜ் கெயின் பண்றவங்களா துலாம் ராசி அன்பர்கள் இருக்கணும். ஏன்னா இவங்களுக்குள்ள அந்த டேலண்ட் இருக்கும். ஏன்னா இந்த முன்னோர்கள் அப்படின்னு நம்ம இவங்களை சொன்னோம் இல்லையா, இவங்க வந்து ஏதாவது ஒரு கலையை தொட்டிருப்பாங்க. அந்த விட்டக்குறை தொட்டக்குறை அப்படின்ற மாதிரி அதுல ஷைனா இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் இவங்க இப்ப தொடுறாங்க அப்படின்னா இவங்களுடைய பாசிட்டிவான தர்மம் ஆக்டிவேட் ஆரம்பிச்சு, அதாவது எல்லார்கிட்டையும் பழகணும். துலாம் ராசி அன்பர்கள் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ சீக்கிரம் நல்லது கெட்டது இந்த துலாம் ராசி அன்பர்கள் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ரொம்ப வந்து நேரம் எடுத்துக்கிறாங்க. இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கும். எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்றோமோ அதெல்லாம் அழகா வழிபாடு பண்ணுவாங்க. இப்போ ஒரு பெண் துலாம் ராசியில இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பமே இவங்கனால ஒரு ஹாப்பினஸ், அதாவது கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். துலாம் இருக்கும்பொழுது அது இருக்கும். ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, லைஃப் பார்ட்னர் தான் வந்து மாட்டிப்பாங்க. அந்த லைஃப் பார்ட்னர் அப்படின்னு வரும்பொழுது எக்ஸப்டேஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம நிறைய மீம்ஸ் எல்லாம் கூட பார்த்திருப்போம். மனசுலயே நீ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு பொருந்தும். துலாம் பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட வெளிப்படுத்த தெரியாம, இந்த காலபுருஷ தத்துவம் என்ன சொல்லணும்னா, இப்படிதான் உங்களை நீங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மைன்னு இருக்கிறதால முருகப்பெருமான் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த முருகர் கோவில்ல இந்த மாதிரி துலாம் ராசியில ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னா இவங்களை வந்து முருகர் கோவில்லையோ இல்லைன்னா விஷ்ணு கோவில்லையோ வந்து தத்து கொடுக்கணும். அப்படி பண்ணும் பொழுது ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஆனா நம்ம எடைக்கு எடை அப்படின்றத நான் சொல்ல வரல. அந்த அப்படி கிடையாது. தெய்வத்துக்கிட்ட கொடுத்து எப்படி வந்து தவிட்டு தானம் பண்றாங்க, அதே மாதிரி இது உன்னுடைய குழந்தை அப்படின்னு சாமி கிட்ட தானம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது அப்பா அல்லல் படுறது கொஞ்சம் குறையும். அதாவது பழைய காலத்துல சொல்லுவாங்க, உன்னை தவிட்டு கொடுத்துட்டோம், தவிட்டுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு. அத மாதிரிதான் அவ்வளோ பவர். ஒரு தானியத்தை கொடுத்து தெய்வத்துக்கிட்ட சமர்ப்பிக்கும் பொழுது அந்த தெய்வத்தின் குழந்தையா இந்த துலாம் ராசி அன்பர்கள் மாறிடுவாங்க. அப்போ இந்த குழந்தையின் மூலம் இந்த குடும்பத்துல இருக்கவங்க கட்டாயம் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இல்லைன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பேரண்ட்ஸுக்கு மறைமுகமாக ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரியாது. அது மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். அப்பா வந்து வேலையில இருந்தாலும் வேலை பளு அதிகமா இருக்க மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். வேலையை வந்து மாத்திக்கிட்டே இருக்கலாமா அப்படின்ட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அப்ப ஏதோ ஒரு நிலைப்பாடு இல்லாத தன்மை இருக்கும். இந்த துலாம் ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நல்ல அந்யூன்யமா இருப்பாங்க. லைஃப் பார்ட்னர் அப்படின்னு வரும்பொழுது 7ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னர். நீங்க லைஃப்ல யாரை சந்திக்க போறீங்க, அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பார்ட்னர்ஷிப்ல வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் உங்களை நல்லாவே பாத்துக்குவாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னை வந்து இவங்க நல்லா பாத்துக்குவாங்க, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது என்ன, வெளிப்படையா பேசி எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணாம் ஓப்பனா சொல்ல தெரியணும். எல்லாமே வந்து ஒரு சில ராசிக்காரங்கனால மட்டும்தான் துலாமோட வாழ முடியும். ஏன்னா துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முதலே நம்ம சொல்லியிருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. அப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும்
ஒரு சில ராசிக்காரங்க நல்லா மேட்ச் ஆயிடுவாங்க. நிதானமா இருக்கக்கூடிய ராசிக்காரங்களால இருக்க முடியும். பூமி மாதிரி தாங்கக்கூடிய அமைப்பு, அதாவது ரிஷபம், மகரம், கும்பம் இவங்களால எல்லாம் இருக்க முடியும். அதுலயும் ரிஷபத்துல கார்த்திகையால இருக்க முடியும். மத்த 2 நட்சத்திரத்தால இவங்களுக்கு இருக்க முடியாது. உன்னோடு யார் இருப்பாங்கன்னு நீதான் முடிவு பண்ணணும். இதுதான் காலபுருஷ தத்துவம் உங்களுக்கு சொல்றது. அந்த துலாம் சுக்கிரனுடைய அமைப்பு அப்படின்றதால காலபுருஷ தத்துவத்திலிருந்து அது 7ஆம் இடத்துலயும் இருக்கின்ற காரணத்தால இன்னொரு ஆளு நீ யார சந்திக்க போறியோ அவங்களால அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட், உன்னால அவங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட். துலாம் ராசி அன்பர்கள், அதாவது ஒரு பெண் துலாம் ராசியில இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு போறாங்கன்னா போற இடம் அவ்வளவு சிறப்பு. ஏன்னா இவங்க மகாலட்சுமி அமைப்பு கொண்டவங்க. அப்போ உணவு தானம் கொடுக்கறது, தன்னை தானே செழிப்பா வச்சுக்கிறது, அழுக கூடாது. துலாம் ராசி பெண்கள் நிறைய அழுவாங்க. சம்பந்தமே இல்லாம ஃபீல் பண்ணி என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட துலாம் ராசி என்பவர்கள் அழுதுகிட்டே இருக்காங்க. சோ நீங்க சிரிக்கும் பொழுது குடும்பம் செழிப்பா இருக்கும். மகாலட்சுமி கடாட்சம் துலாம் ராசி என்பவர்களால வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். துலாம் ராசியில ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் எல்லார்கிட்டையும் பழகணும். சோசியலைசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் துலாம் ராசி ஆண்களுக்கு. தனிமையில இருந்தாங்க அப்படின்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இதுதான் இந்த காலபுருஷ தத்துவம் சொல்ற விஷயமே அதுதான். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ட்னர்ஷிப் பிசினஸ்லாம் நீங்க பண்ணலாம். ஆனா எப்படி சூஸ் பண்றாங்க அப்படின்றதுதான் காலபுருஷ தத்துவம் சொல்ற ஒரு பெரிய டிராப். எப்படி சூஸ் பண்றாங்க அப்படின்றது. இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளவரா இருப்பாங்க. அவங்களுக்கு என்னதான் கஷ்டமா இருந்தாலுமே படிப்புல கிளவரா இருப்பாங்க. வேலைன்னு எடுத்துக்கிட்டா இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைஃபையான ப்ரொஃபைல தான் இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்கதான் இருப்பாங்க. பெருசா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பிடிச்ச துறை அப்படின்னும் பொழுது இந்த லா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லாயர் ஆகுறது, இல்லைன்னா பேச்சு, நியாய தர்மம் அப்படின்னு பேசுறது. ஏன்னா இவங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். இது நியாயம். இப்போ ஒருத்தவங்க கிட்ட கடன் வாங்குறேன்னா கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா கூட 10 வருஷமானாலும் திருப்பி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த நியாயத்தின் படி கூட்டிட்டு போயிடும் அந்த ரியலைசேஷன். ஏன்னா லைஃப்ல நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்றாங்க. நியாய தர்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணக்கு வழக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்களுமே மீடியா துறையில அதிகமா, ஏன்னா அழகு இவங்களை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எங்க இருந்தாலுமே ஈர்ப்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். லட்சுமி கடாட்சம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது அந்த ஃபேமிலி பிசினஸ் ரன் பண்ணக்கூடிய அமைப்பு சில துலாம் ராசி என்பவர்களுக்கு உண்டு. தாய் என்ன வேலை பார்த்தாங்களோ, ஏன்னா கால புருஷ தத்துவம் வைத்திருக்கிற ரகசியம் தாயால ஒண்ணு கெடலாம், இல்ல தாயாலும் உயரலாம். அப்போ தாயின் குணம் அப்படின்னும் பொழுது இவங்க கிட்ட இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான அம்மா இருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த அம்மாவாலதான் இவங்களுக்கு ஒரு பெரிய growth, ஒரு டெவலப்மெண்ட் துலாம் ராசிகளுக்கு உண்டு. இதை வச்சுதான் அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய வாழ்க்கை பாதை தீர்மானிக்கப்படுது. இப்போ இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.